வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு மந்திர பேயை விரிட்ட மகா மந்திரம் நான் சொல்லுகின்றேன். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மந்திர பேய் என்பது எது? மகா மந்திரம், நான் சொல்லும் மந்திரத்தை நம்பி நீங்கள் மனதை தேற்றினால் நம்மை நாமே செம்மைப்படுத்தி ஆரோக்கியமாக வாழலாம். மந்திரம், பேய் என்பது, பிசாசு என்பது, பூதம் என்பது எல்லாமே ஒரு காற்று. கடவுள் என்பதும் ஒரு காற்று. கோயிலுக்கு சென்று கற்பூரம் ஊதுபத்தி ஏற்றி விளக்கு ஏற்றினால் அந்த புகை நமக்கு புத்துணர்ச்சி தரும். அதை நம்ம வீட்டு அறையிலே சாமி அறை என்று வைத்திருக்கிறோம், அங்கே வைத்தாலும் அந்த புத்துணர்ச்சி வரும். உலகத்தில் உருவமே இல்லாமல் பல்வேறு வழிபாடுகள் இருக்கிறது. முன்னோர்கள் மரத்துக்கு பூ போட்டு மஞ்சள் பூசி கடவுளாக வணங்கி வந்திருக்கிறார்கள். நடுக்கல் நட்டு கடவுளாக வணங்கி வந்திருக்கிறார்கள். அதற்கு பின் வந்தவர்கள் அடைமாற்றி உருவங்களை வைத்து ஏமாற்றுவதற்காக யக்கியம் வளர்ப்பது, வாமம் வளர்ப்பது, தீயை வளர்த்து அதிலே பல தேவதைகள் உருவாகிறார்கள். அரக்கனை கொள்கிறார்கள், பேயை வெட்டுகிறார்கள், பூதத்தை கொள்கிறார்கள் என்று ஏமாற்றி அந்த யக்கியம் வளர்த்து இப்போது கூட புதிய வீடு கட்டினால் அதற்கு கிரக பிரவேசம் என்னும் ஹோமம் வளர்த்து அந்த வீட்டுக்குள் எதுவும் வராதே பார்க்கறதுக்காக சொல்கிறார்கள். அப்படி ஒன்றும் கிடையாது. மனதான் காரணம். ஒருவருக்கு பேய் பிடித்திருக்கிறது, பூதம் பிடித்திருக்கிறது, பிசாசு பிடித்திருக்கிறது, காட்டேரி பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கணவன் மனைவிக்குள் உள்ள வேறுபாடு, மன உளைச்சல், மன நிம்மதியின்மை, இதனால் மனது பித்தமாக மாறுகிறது. பிடித்தவர்கள் போல் மாறுகிறது. அதுதான் என் மனைவிக்கு பேய் பிடித்தது அப்படின்னு சொல்வார்கள். இல்லாதது என் கணவருக்கு பேய் பிடித்தது போல் இருக்கிறார் என்று சொல்வார்கள். பேய் என்பதும் பிசாசு என்பதும் பூதம் என்பதும் மனதால் வரக்கூடிய நோய். காற்றில் சில இருக்கிறது, விஷக்காற்று இருக்கிறது. கிணறு விட்டால் பூதம் வரும் என்பார்கள். அந்த கிணற்றிலிருந்து பூதம், அதுதான் பூதக்காற்று, விஷக்காற்று. இன்றைக்கு பாலிதீன் பையை எரித்தால் விஷமாக மாறுகிறது. அதே சாக்கடையில் இறங்கினால் விஷக்காற்று இருக்கிறது. அதுதான் பேய், பூதம். முன்பெல்லாம் அது மாதிரி இறந்துவிட்டால் குழிக்குள்ளே பூதம் அமைத்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி ஏமாற்றி தமிழை அழித்து பல அறிவியலை ஒழித்து இந்த தீயை வைத்து இவர்கள் சொல்வதுதான் சரி, இவர்கள்தான் கடவுளின் நண்பர்கள் என்று நம்பி தமிழ் அறிவை எல்லாம் மறந்துவிட்டோம். ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகாவை மாற்றிவிட்டார்கள். நான் சொல்வதை நம்பி நீங்கள் செய்தால் நம்பிக்கைதான் முன்னேற்றம். இன்றைக்கு மனப்பிரமை, பித்தம் பிடித்த மனம் என்றால் சைக்காலஜிஸ்ட் மருத்துவரிடம் போகிறார்கள். அன்றைக்கு அந்த வசதி இல்லை. அதை பயன்படுத்தி மந்திரத்தால் நாங்கள் பேயை எடுத்துக்கிறோம், பூதத்தை எடுத்துக்கிறோம், மந்திரத்தில் நாங்கள் வீடை சுத்தமாக்குகிறோம் அப்படின்னு சொல்லுதெல்லாம் சும்மா போய். உலகில் பல்வேறு மதங்கள் இருக்கிறது, பல்வேறு ஜாதிகள் இருக்கிறது, பல்வேறு வழிபாடு இருக்கிறது. உருவமே இல்லாமல் வழிபடும் மனித கூட்டம்தான் பூமியில் 2வது இடத்தில் இருக்கிறார்கள். இந்துக்கள் ஆயிரக்கணக்கான உருவத்தை வைத்து வழிபட்டு பிரயோஜனம் என்ன இருக்கிறது என்று நாம் மனதில் நிறுத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சீனா நம்மை மிரட்டுகிறது.
அமெரிக்கா நம்மை மிரட்டுகிறது, இலங்கை நம்மளை மதிப்பதில்லை என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இப்படி நாம் ஏமாளிகளாக போகக்கூடாது. தமிழன் கண்டுபிடித்த அறிவை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். இந்த மந்திர பேய்களை விரட்டுவதற்கு மனம் வர வேண்டும். ஓம் நம சிவாய என்றால் 9 கிரகங்களாலான நம்ம உடம்பு என்பதுதான் அந்த ஓம் நம சிவாய என்னும் தமிழ் மந்திரம். உ ஓ இம் என்றால், உ என்றால் உதரவிதானம், 2 ஆதார சக்கரங்கள். ஓ என்றால் அதரவிதானம், 2 ஆதார சக்கரங்கள். இம் என்றால் மகர விதானம், 2 ஆதார சக்கரங்கள். இந்த 3 எழுத்தையும் உச்சரித்தால் மன தெம்பு வரும், மனதிறமை நீங்கும். அதை செய்தாலே நம் மனதை தேற்றி மனதில் உள்ள குழப்பங்களை நீக்க நான் சொல்வதை கேட்டு ஓம் நம சிவாய என்று தினம் தினம் ஓதி வந்து நாம் நம்முடைய மனதை தேற்றி பேயை நாமே நம்மிலிருந்து விரட்டி விடலாம். எனவே பேய் விரட்டும் மந்திரங்களை பேய் போல் வந்து நமக்கு ஏமாற்றும் பேயர்களை, பேய் மந்திரத்தை இனி நம்பக்கூடாது. மந்திர பேயை விரட்டும் மகா மந்திரம் நம் மனதுக்குள்ளே இருக்கிறது. மனதை திடமாக வைத்து இனிமேல் ஏமாற்று வேலைகளுக்கு செவிசாய்க்காமல் சைக்காலஜிஸ்ட் மருத்துவர், சுத்தமான காற்று, சுவாசம் இது போல் செய்தால் நம்மை பேய், பிசாசி, பூதம் என்றும் ஒன்றும் செய்யாது. மனமே எல்லாத்துக்கும் காரணம் என்று முடிவு செய்து நம் தமிழறிவை மீட்டெடுக்க முன்வர வேண்டும். தமிழை அழிக்கும் நோக்கத்தில் இருக்கிறார்கள். நாம் இனியும் விழித்து கொள்ள வேண்டும். அந்த மந்திர பேயை விரட்டுவதற்கு இனிமேல் நாம் வைக்கியம் வளர்த்து, ஓமம் வளர்த்து மந்திரம் செய்யக்கூடாது என்று முடிவு செய்து நமக்கு நாமே உடம்பே கோயில், உயிரே தெய்வம் என்று முடிவெடுத்து வாழ்ந்தால் மந்திரக்காரன் நமக்கு தேவையில்லை என்பதை நான் சொல்கின்றேன். கேட்டமைக்கு நன்றி, வணக்கம்.